தண்டகாரன் திரைப்படத்திற்கு எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து மேடைக்கு வந்துருங்க. விஜய் கொடுத்துருவோம். கொஞ்சம் பழி இறக்குறீங்கண்ணா, கொஞ்சம் அண்ணா மொபைல் அண்ணா கொஞ்சம் உட்காருங்க. தேங்க்யூ. தயாரிப்பாளராகவும் ரஞ்சித்தனன் அவர்கள் நன்றி உரை வழங்குவார். ஜெய்தீன், ஒரு நீண்ட நேரம் நிகழ்வா மாறிடுச்சு. அந்த இவ்வளவு நேரம் காத்திருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் என்னுடைய திரைப்படங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்க உங்களுக்கு எப்போதும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் திரு சாய் தேவானந்த், லேன் அண்ட் டீச், சாய் தேவானந்த் அண்ட் சாய் வெங்கடேஷ் அண்ட் அந்த டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றி. அண்ட் என்னன்னா, இப்படி ஒரு படம் பண்றோம், என் கூட சேர்ந்து படம் பண்ண வரவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி தமிழ் சினிமா, தமிழ் தயாரிப்பு ஈடுபடுறவங்க கூட வந்து என்னன்னா, நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யறது வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன்னா இந்த ஒரு 12 வருஷமா வந்து சில பேர் கூட தான் நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன். அந்த சில பேர் ஏதோ ஒரு வகையில என்ன நம்புறவங்களா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில நான் நம்புகிற அரசியலை நம்புறவங்களா இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இப்போ திரு சாய் தேவானந்த் வந்து என்னுடைய திரைப்படங்களை பார்த்து, என்னுடைய ப்ரொடக்ஷன் படங்களை பார்த்து என் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா வந்து என் கூட வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் தண்டகாரண்யம் மற்றும் வந்து அதோட தொடர்ந்து வந்து வேட்டுவம் படத்தோடைய தயாரிப்பாளரும் இருக்காரு. அவருக்கு நேரத்துல பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெறும் தயாரிப்பாளரா மட்டும் இல்லாம என்னை நம்புகிற ஒரு நல்ல நண்பனாக இன்னைக்கு வந்து அவர் மாறி இருக்காரு. அண்ட் ரியலி தேங்க்யூ சாய், ரொம்ப சந்தோஷம் கூட சேர்ந்து வேலை செய்யறது. அண்ட் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த 12-13 வருஷத்துல வந்து இவ்வளவு பேர் வந்து என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க, இங்க வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒருத்தரை பார்த்து பேசிக்கிறதும், அவங்கள பத்தி கமெண்ட் பண்ணிக்கிறதும், அந்த அவங்களோட வளர்ச்சியும் பாக்குறப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இது வந்து என்னன்னா, எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனா தான் இருக்கு. நீலம்னாவே இவ்வளவு கிரௌடு, வெளியே ஆடியன்ஸ் வருமா இல்லன்னு தெரியாது, நமக்கே இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவ்வளவு பெரிய மக்களை, இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், இவ்வளவு பெரிய டீம் இந்த 12-13 வருடங்கள்ல வந்து உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி உருவாக்குறப்ப இப்ப என்னன்னா அதியன் டீம்னு ஒண்ணு உருவாட்டு இருக்குது. அந்த மாதிரி டீம் இப்ப தனித்தனியா உருவாது. இப்ப வந்து இவங்க எல்லாமே தனித்தனியா அப்படி உருவாங்குறாங்க. ஒருவேளை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு இன்னும் பெரிய ஒரு டீம் வந்து இங்க தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர்கள் வந்து பல பேர் வந்து பலவிதமாக பரிமாணங்கள் பெற்று தமிழ் சினிமாவை முற்றிலுமாக ஆளுகிற டெக்னீஷியன்களா, ஆர்டிஸ்டா நிச்சயமா இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமா ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் ஈடுபடுற ஆளா மட்டும் இல்லாம, இந்த சமூக பார்வை, சமூக இந்த இங்க இருக்கிற என்ன சொல்றது இன்இக்வாலிட்டி சரியா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படைப்பின் மூலமாக, தன்னுடைய கலையின் மூலமாக இதை சரி செய்ய விரும்புகிற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள், ஆர்டிஸ்டா இவங்க இருப்பாங்க அப்படின்றதுதான் எனக்கு வந்து இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இங்க தமிழ் சினிமால நான் வெறும் டைரக்டரா
ஆகணும்னு மட்டும் வரல. நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்பதான் வந்து டைரக்டர் ஆகணும்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஆனா டைரக்டர் ஆனா இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும்ன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் ஒரு 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருப்பேன் தான் நான் நம்பினேன். அதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பத்துல. காரணம் என்னன்னா, நம்ம பேசுற அரசியல் வந்து நம்ம ஊர்ல நம்ம காலனி தாண்டி ஊருக்குள்ள போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இவ்வளவு பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும், இதுல எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போறோம் நான் யோசிச்சு இருந்திருக்கேன். அண்ட் வந்து அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்கு. நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றது, எப்படி இதை பேசுறது, எப்படி இது மொழியா மாத்துறது, எல்லாரும் அக்செப்ட் பண்ற ஒரு மீடியமா எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றத நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். நான் அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நினைச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் இல்ல 5 ஆண்டுகள் வந்து ஒரு டைரக்டரா எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனா வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனரா மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாம் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு வந்து நீலம் புரொடக்ஷன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்திருக்கு. இதுல நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயக்குனராக மாறி இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த நீலம் புரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்றது பெரிய உத்வேகமாகவும் இருக்கு. தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புறேன். ஏன்னா இன்றைய சூழ்நிலை நான் வந்து சூழ்நிலையும் சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம். ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது இன்னும் சவாலான விஷயம். ஏன்னா இங்க அவ்வளவு இப்ப நார்மல் கமர்ஷியல் இல்ல நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுலேயே பெரிய சவால் இருக்கும். ஆனா நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்கள்ல மீறி ஒரு பாலிடிக்ஸ் வந்து முன்வைக்கிறோம், ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம். இப்ப கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்ல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும். அது எல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமா அந்த கண்டென்ட்டோட கலையையும் சேர்த்து அதோட கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீலம் புரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு. அது மூலமா நிறைய இயக்குனர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமா நான் இதை வந்து பாக்குறேன். அண்ட் வந்து எனக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அதனாலதான் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நான் ஏன்னா இன்னைக்கு வந்து கார்பரேட் நிறுவனங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஓடிடி நிறுவனங்கள் வந்து எல்லா படங்களையும் வாங்கினாங்க. ஆனா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட கண்டென்ட் மையமா வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் அஜெண்டா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அந்த வேர்ல்ட் இந்தியா லெவல்ல வந்து எப்படி லெஃப்ட் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததோ இன்னைக்கு ரைட் விங் வந்து அதை விட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்மெண்டா மாறிடுச்சு. ஒரு திரைப்படத்துல ஒரு குறியீட முன்னாடி வந்து இன்டெலெக்சுவல் தான் வந்து ஆராய்வாங்க. இந்த குறியீடு இதனால இருக்கு, இது வந்து இயக்குனர் வந்து சொல்ல ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த குறியீடை பற்றி கணக்கெடுப்பதற்கு டீகோட் பண்றதுக்கு பல பேர் முன்வந்துட்டாங்க. அண்ட் குறிப்பா வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தீவிரமா வந்து இருக்கிறாங்க. குறிப்பா ரைட்டிங் என்ன சொல்றது ஆதரவு மனப்பான்மை உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து நீங்க நம்ம வந்து சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்களை நம்ம பார்க்கலாம். உள்ள வரப்போ நம்மளை பாக்குறது, நம்மள அவங்க கிட்ட பேசுறது, ஆங்கிள் பண்றதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். சோ அதை மீறி ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்றது, அந்த ரிலீஸ் பண்றப்போ இங்க இருக்கிற பார்வையாளர்கள் யாரு, இங்க இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யாரு, இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு, இவங்களை வந்து நம்ம எப்படி சமாளிக்க போறோம், இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து மாதிரியான படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனா அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம அதை விரும்பி ஏற்றுக்கொண்டதால பயங்கர லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆனா நமக்கு எக்ஸ்டென்டா நம்ம மிகப்பெரிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா மக்கள் தான். மக்களை மீறி நம்ம வேற யாரையும் வந்து பெருசா நம்ம வந்து எதிர்பார்க்க போறதில்ல. மக்கள் கிட்டதான் திருப்பி கடைசியா நம்ம போறோம். அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவா இருக்கு. அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்ல மற்ற நிறுவனங்களுடைய இப்போ என்ன சொல்றது சப்போர்ட் வந்து குறைந்த அந்த காலகட்டத்தில் திரும்பவும் தியேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போறோம். அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாம, ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாம, அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்றப்போ
இருந்தாலும் ஒரு பெரிய சவால் இருக்கு. மக்களை தியேட்டருக்குள்ள உள்ள கொண்டு வரது, மக்களை பார்க்க வைக்கிறது, அவங்க இந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தியேட்டருக்குள்ள வந்து பாக்குறது நிச்சயமா ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனா அந்த சவாலை ஏற்றுக்கொண்டுதான் இப்ப நாங்க எல்லாருமே வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் மக்களை மீறி நம்பிக்கை வேற எதுவுமே இல்லை. மக்கள் நீங்க வந்து டெஃபினட்டா எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்க பயங்கரமா நம்புறோம். அந்த நம்புறதுனாலதான் உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாத இல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பின்னணிகள் வரும் தெரிஞ்சுதான் நாங்க வந்து தண்டத்தாங்கன்ற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறோம். அது வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்க எங்களை வந்து கை தூக்கி விடுவீங்க, நீங்க வந்து எங்களை வந்து இந்த படம் மூலமா இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புறேன் நானு. இந்த நம்பிக்கையோடு தான் நாங்க எல்லாருமே இங்க இயங்குறோம். இங்க பேசின என்னுடைய உதவி இயக்குநர்களாகட்டும் எல்லாருமே அது நம்பிக்கையோடு தான் வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இப்ப நான் வந்து அம்பேத்கரிசம் பேசுவேன், அதையும் வந்து கம்யூனிசம் பேசுவான். சோ வந்து எங்களுக்குள்ள வந்து கருத்து முரண் இருக்கு, இல்லைன்னா சொல்லுங்க. ஆனா வந்து எல்லாரும் வந்து ஒரு தளத்துல வந்து இயங்குறோம். இப்ப ஒரு ஷாட்ல வந்து திடீர்னு வந்து அது என்ன பண்ணான்னா ரெட் கலர் ஷர்ட் போட்டு வர ஒரு ஷாட் வந்து காரணம் திரும்பி பார்த்தேன், இல்ல அங்க ஒரு ப்ளூ கலர் சட்டை வரும் தோற நாங்க ப்ளூ கலர்லாம் வேணாம், நீ ரெட்டு எனக்கு ரெட்டு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். சோ இங்க வந்து என்னன்னா தத்துவங்களுடைய பிரச்சனை கிடையாது. தத்துவத்தை யாரு கையாளுறாங்க, அது எப்படி கையாளுறாங்க, சோ இங்கதான் முறைனே இங்க இருக்கு. தத்துவம் என்ன, நான் வந்து பயங்கரமான மார்க்சில் வரும்னு வச்சுங்களேன். பட் ஆனா ஒரு தீவிர அம்பேத்கர்வாதி. ஆனா எனக்கு வந்து தத்துவங்களை கையாளுறதுல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த இந்திய மண்ணில் எப்படி தத்துவங்களை கையாளுனாங்க அப்படின்றதுலதான் எனக்கு வந்து நிறைய முரண் இருக்கு. அதனால வந்து இப்ப அது என்ன பண்ணா ஒரு ரெட் பிளாக் அப்படி அச்சு அப்படி பண்ண அது வந்து ரொம்ப அப்படியே பாதுகாத்து எடுத்துட்டு வரும். இதனாலதான் சொல்லி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இல்ல அது. சோ எப்படிதான் எங்களுக்குள்ள வந்து சில கருத்து முறை டெஃபினட்டா இப்ப ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்க தான் நான் வந்து ட்ரை பண்றேன். எனக்கு பிடிக்காத எப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த சமூக ஒழுங்கை இல்ல சமூக ஒழுங்கு அப்படின்றத வந்து இங்க வந்து இந்த இன்இக்வாலிட்டி தான். அதை காப்பாற்றுகிற எண்ணம் கொண்டவர்களோட நம்மளால வேலை செய்யவே முடியாது. பட் ஆனா இந்த சமூக ஒழுங்குன்றது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு நம்புற பல தத்துவங்களோடு ஏற்றுக்கொள்கிற நண்பர்களோடு தான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இயங்கிட்டு இருக்கிறோம். அது வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க தான் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்கோம். வணிக ரீதியா எப்படியாவது வந்து மக்களை ரீச் பண்ணணும், மக்களை வந்து இந்த கலை அம்சத்தோடு இந்த கலை கொண்டாட்டத்தோடு நம்ம நினைக்கிற இந்த அரசியலை எப்படியாவது வந்து அவங்க கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும், விழிப்புணர்வு உண்டாக்கணும். அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கு. அந்த நோக்கத்தோடு நாங்க ஒரு பொருளை விற்க ட்ரை பண்றோம். சோ சும்மா ஏதோ ஒரு பொருளை நாங்க வந்து விற்க ட்ரை பண்ணல, ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் இந்த சமூக ஒழுங்கை வந்து இங்க ஒழுங்குன்றது வந்து ஒரு இன்இக்வாலிட்டிக்கு அதை உடைச்சு ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு எண்ணத்தை எடுக்கதான் நாங்க ட்ரை பண்றோம். இந்த நோக்கத்தை மக்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டது மூலமாக தான் நாங்க இங்க இருக்கிறோம். அண்ட் இதுல பல விமர்சனங்கள் இருக்கு, பல என்ன சொல்றது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு. அதுதான் நான் எப்பவுமே சொல்ல, பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் எனக்கு ஒரு நேரடி முன்னுதாரணம். அவர் நான் எப்பவுமே நான் யோசிப்பேன், அவர் தான் என்னை வந்து தொடர்ந்து வழிநடத்துகிறார். அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்களும் தான் வந்து இந்த இந்திய சமூகத்துல வேற யாராலையும் கடக்க முடியாத ஒரு காட்டாட்டை நீந்தி தனியா வந்தவர். அந்த நீந்தி தனியா வந்தவருடைய எண்ணம், அவருடைய எழுத்தும் அவருடைய கொள்கையும் நான் பின்பற்றதுனால உண்மையிலேயே நான் திருப்பி யாரை நம்புறேன்னா மக்களை மட்டும்தான் நம்புறேன், வேற யாருமே நம்பல வேணும். மக்களை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிற, மக்களோட அன்பை தொடர்ந்து கேட்டு பெறுவதற்கும் கட்டி கொள்வதற்கும் வந்து தயாரா இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டா நம்ம வந்து இருக்கிறோம். இப்ப நேபாளத்துல கூட ஜென்சி வந்து பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அங்க வந்து ஒரு ரேப்பர் தான் வந்து ஒரு தூண்டுகோலா இருந்திருக்காரு அந்த நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிப்பதற்கு. சோ கலை வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்ட் வந்து ஒரு கலை ஒரு ஏஸ்தெட்டிக் சென்ஸ் தான், அது வந்து ஒரு பொலிட்டிக்கலா உள்ள கொண்டு போறப்ப பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா ஆர்ட் நிறைய நாடுகள்ல மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்திருக்கு. அண்ட் நமக்கு ரொம்ப பக்கமா இருக்கிற நேபாளிலேயே வந்து அந்த மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அண்ட் வந்து சோ அந்த மூவ்மெண்ட் பற்றி எரிவதற்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரணமா இருந்திருக்காரு. ஆனா அவருடைய என்ன சொல்றது தாட் அண்ட் அதுல வந்து எனக்கு சில முரண்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நானு. பட் ஆனா அதை மீறி ஒரு ஆர்டிஸ்டால எப்படி இவ்வளவு பேரை வந்து கிளம்பி செய்ய முடியும்,
ஒரு கலைப்படைப்பு எப்படி வந்து ஒரு போராட்டத்தை வழிவகுக்கும், ஒரு ஒரு நாட்டை வந்து சரிப்படுத்துறதுக்கு பயன்படுத்த முடியும்ன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரியான வேலையை நீலம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த தமிழ் சூழல்ல திராவிட இயக்கம் தோன்றிய காலகட்டத்தில் திரைப்படங்கள்ல வந்து மிக தீவிரமாக இந்த அரசியல் மாற்றத்துக்கு பயன்படுத்தி கொண்ட ஒரு அடிப்படையாக கொண்ட ஒரு தமிழ் மாநிலம் தான் இது, தமிழ் சினிமா துறை தான் இருக்குது. அதற்கு பிறகு இந்த சோசியல் ஜஸ்டிஸ பயங்கரமான ஒரு கொள்கையாகவும் அதே நேரத்தில் மக்கள் கிட்ட கொண்டு போய் சரியா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனமா நீலம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் உண்மையிலேயே வந்து பெருமை கொள்றேன். சோ இந்த நீலம் புரொடக்ஷனை என்னோடு சேர்ந்து நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து உதவியா தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுல வந்து முக்கியமா நான் வந்து இவர் நந்தகுமார் வந்து நான் சொல்லுவேன் நானு. அண்ட் வந்து எனக்கு வந்து எப்பவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் உதவியாகவும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அண்ட் ஜெனரஸ் வந்து இங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன அளவுல வந்து என் கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்னை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே நன்றி. அண்ட் தண்டகாரண்யம் உண்மையிலேயே வந்து சொல்ல முடியாத ஒரு கதை தான். அதை சொல்ல துணிந்திருக்கிற அதிநாதிற்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதியன் வந்து ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்றவன்னு சொன்னா, ஆனா அதே நேரத்தில் அதியன் வந்து ரொம்ப பிடிவாதமான ஒரு ஆள். தன்னுடைய கொள்கையை வந்து எனக்கும் அதியனுக்கும் நிறைய கம்யூனிசம் அம்பேத்கரிசம் சம்பந்த பயங்கர டிஸ்கஷன் உருவாயிருக்கு. ஆனா ஒரு வகையிலும் எப்பவுமே வந்து தன்னுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்கினதே இல்லை என்னை போல. அதனால அதியனை வந்து நான் எப்பவுமே நான் வந்து பாராட்ட நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் இந்த படத்துல நடிச்சிருக்கேன் கலையரசன், தினேஷ், வின்சு அண்ட் ரித்விகா அண்ட் எல்லாருமே, அந்த ஷபீர், நவீன், நிறைய பேர் வந்து செம சூப்பரா வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அதோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்ஸ் அண்ட் மேனேஜர் டீம்ஸ் அண்ட் வந்து ஓவரால் வந்து ஒரு பெரிய கடின உழைப்பை வந்து உழைச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பில்லரா இருந்தது வந்து அதித்தி இருந்தாங்க. அதித்தி அண்ட் மணிந்த் வந்து ஒர்க் பண்ணாங்க நீலம் ஸ்டுடியோஸ் சார்பா. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்துல நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நீலம் ஸ்டுடியோஸ்ல வேலை செஞ்ச வேறு சிலர் நண்பர்களும் வந்து அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டெக்னீஷியனா இதுல வந்து ஒர்க் பண்ண எடிட்டர் சில்வா அண்ட் வந்து ராமலிங்கம் பிரதர் அண்ட் பிரதீப் அண்ட் வந்து பாரலாசிரியர் ரூமா அண்ட் வந்து அறிவு அண்ட் தனிக்கொடி தோழர் மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஒரு சமசூப்பரான கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் வந்து ஜஸ்டின் பிரபாகர் பயங்கரமான ஒரு ஒர்க் வந்து கொடுத்திருக்காரு. எனக்கு ஜஸ்டின் வந்து ரொம்ப பிடிக்கும். ஜஸ்டினோட வந்து எப்படியாவது கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு நானுமே யோசிப்பேன். அண்ட் வந்து முதல் தடவையா வந்து என்னோட ப்ரொடக்ஷனோட சேர்ந்து அவர் கூட சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்றோம். அண்ட் நிச்சயமா எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். அந்த பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நன்றி, அவனை வந்து எல்லாத்துலயும் மறந்துடுறேன். அந்த பீட்ரூட் நிறுவனத்துக்கு நன்றி, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய லிங்கேஷ் அந்த எழிலுக்கு வந்து நன்றி. என்னோடு பக்கபலமா துணையா இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி. நீங்க இல்லைன்னா நான் கிடையாது. ஏன்னா பல பேருக்கு பல யோசனைகள் இருக்கலாம். எப்பறம் தொடர்ந்து படம் எடுத்துட்டே இருக்கிறான், படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறான், படம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீலம் பண்பாட்டு மையம் ஒர்க் நடக்குது, இதெல்லாம் வந்து நான் பண்ணவே இல்லை, இவங்க தான் பண்ணிருக்காங்க. நான் சும்மா இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து கவனிக்கிற ஒரு ஆளா இருக்கிறேன். அண்ட் வந்து என்னுடைய நீலம் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை செய்ய ஒட்டுமொத்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அண்ட் இன்னும் நிறைய படம் வரப்போகுது. வெக்கைன்னு அடுத்தது ஒரு படம் இருப்பது, பைசன் வரப்போகுது, அந்த மக்கள் காலம்னு ஒரு படம் இருப்பது. இது இல்லாம வந்து இன்னொரு 3 படங்கள் வந்து தயாரிப்புல இருக்கு. சோ இது எல்லாமே கார்பரேட் நிறுவனங்களை நம்பி நாங்க படம் எடுக்கல, மக்களை நம்பிதான் படம் எடுக்கிறோம். தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. திரைப்படங்கள் இந்த எல்லா திரைப்படங்களும் திரையரங்கம் நோக்கி வரப்போகுது. நீங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நாங்க எங்களால வந்து இது திரும்பவும் கண்டினியூ பண்ண முடியும். சாய் தேவானந்த் மாதிரியான ஒரு இளம் தயாரிப்பாளர்கள் வந்து நீலத்தோடு சேர்ந்து வேலை செய்யணும்னா நிச்சயமா வணிக ரீதியான வெற்றியும் தேவைப்படுது. வணிக ரீதியான வெற்றியை நிச்சயம் தொடர்ந்து நாங்கள் பெறுவோம். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியையும் கோருகிற கண்டென்ட்டை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தயாரிப்பு நிறுவனமாகவும் சிறந்த தயாரிப்பு உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் உங்களிடம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, ஜெய் ஹிந்த். எல்லாமே சாப்பிட்டு போங்க. நன்றி. நிகழ்ச்சியின் இறுதியாக ட்ரெய்லர் லான்ச்